PS Value second show. மச்சத்தோட ஒரு மா வீரன் பிறந்திருக்கான்னு சொன்னாங்க. மச்சத்தோட ஒரு மா வீரன் பிறந்திருக்காங்க. கோமே வரதா? ஏதாவது ஒன்னாவது ஒரு டயலாக் இருக்கணும். ட்ரை பண்றோம்னு சொல்லிருக்கான் வந்துரும் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத செயல் பரிசுத்த எடுத்தா சரியாயிடும். Try it பண்றோம் every Saturday 6 PM onward only on PS Value. PS Value இது உங்க சொத்து. உடனே டவுன்லோட் செய்யுங்கள். Hey, hi guys. This is Prasadia, your fitness expert. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங், ஹிட் ட்ரைனிங் அப்படின்வாங்க. ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஹோம் செக்மெண்ட், பிகினர் ஒர்க் அவுட். ஸோ அந்த பிகினர் ஒர்க் அவுட்டில் சில எக்ஸசைஸ் பார்த்தோம், எவ்வளோ நேரம் பண்ணலாம், எவ்வளோ ரெக்கவரி, ரெஸ்ட்டு, ரெப்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் கஸ்டமரோட, இன்டர்மீடியட் லெவல் இண்டிவிஜுவலோட ட்ரைனிங்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரைனிங்கில் அவங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ see a hit workout. For 30 seconds we will exercise and 30 seconds we will rest. ஸோ அந்த எக்ஸசைசஸ் என்னலான்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Come on, let's go. ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து ஹோம் செக்மெண்ட் எக்ஸசைஸ், ஹோம் ஒர்க் அவுட் எப்படி வந்து ஒரு வெயிட்ஸோ எதுவுமே எந்த ஆக்சரிஸுமே இல்லாமல் பண்ணலான்றது பார்த்தோம். இந்த வீக்கும் நம்ம பார்க்க போகிறது வந்து சில எக்ஸசைஸ், ஹோம் ஒர்க் அவுட் எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாமல் எப்படி பண்ண முடியும்னு பார்க்குறோம். ஸோ இந்த செட் ஆஃப் எக்ஸசைஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 30 செகண்ட்ஸ் வந்து ஆன் அண்ட் 30 செகண்ட்ஸ் ஆஃப். அதாவது 30 செகண்ட்ஸ் நம்ம அந்த எக்ஸசைஸை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், இன்னொரு 30 செகண்ட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம பேக் டு பேக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பண்ண போகிற ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட் ஸ்ப்ரிண்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு வார்ம் அப்பாகவும் எடுத்துக்கலாம். ஸோ ஆன் த ஸ்பாட்டில் ஆன் யோர் டோஸில் வந்து நீங்கள் ஸ்ப்ரிண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸில் என்னென்னா 30 செகண்ட்ஸ் டைம் எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா, உங்களால் எந்த இன்டென்சிட்டியில் பண்ண முடியுமோ, எந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ண முடியுமோ அது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து ஆன் த ஸ்பாட் ஸ்ப்ரிண்ட். இல்லை, ஸோ இதில் வந்து உங்கள் நீ வந்து ஷுட் ரைஸ் அபவ் யர் ஹிப் லெவல் அண்ட் ஆன் த டோஸில் நீங்கள் இருக்கிறீங்க. இதை வந்து நம்ம 30 செகண்ட்ஸ் கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கு அப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு பிரேக். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண போகிறது வந்து பேசிக் ஸ்குவாட், ஆர் you can call it as air squat also. So there is no weights, nothing. So நீங்கள் நார்மலாக உங்கள் லெக்கை வந்து wider than the shoulder width. So you will go down completely and then come up. So இதுதான் வந்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ இதை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா you can have your hands behind your head, go down and come up. ஸோ ஈஸியாக பண்ணக்கூடியவங்க ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஸ்குவாட் பண்ணுங்கள். ஸோ நான் 30 செகண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக இந்த ஸ்குவாட் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் போக முடியுமோ, உங்களால் இந்த ரேஞ்ச் தான் போக முடியும்னா பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இல்லை சம்படி யூ கேன் ஸ்குவாட் டீப், யூ கேன் கோ டவுன் அண்ட் கம் அப். கம்ப்ளீட் ரேஞ்சில் 30 செகண்ட்ஸ் பண்ணிவிட்டு தென் வீல் ஹாவ் 30 செகண்ட்ஸ் ரிகவரி. ஸோ தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் கிராஸ் கண்ட்ரி சீல். ஸோ இந்த எக்ஸசைஸை யூல் டேக் யுவர் ரைட் லெக் பேக், உங்கள் லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் தி சைடு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதை ஷிஃப்ட் பண்ணும்போது உங்கள் கையை வந்து க்ராஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த மூவ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதுவும் வந்து ஒரு பேசிக் வார்ம் அப் ஒர்க் அவுட் மாதிரி தான். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணுறீங்க வித் யுவர் லெக்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவிங். ஸோ உங்கள் ஹேண்ட் வந்து parallel to the ground, front of your chest. ஸோ இதை வந்து 30 செகண்ட்ஸ் பண்ணிவிட்டு தென் we'll have a 30 seconds break. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹிட் ட்ரைனிங் அப்படின்றது ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் ஃபார் வெயிட் லாஸ், கேலரி பர்ன். சில பேருக்கு டைம் இருக்காது, என்கிட்ட 20 மினிட்ஸ் தான் இருக்குது, 30 மினிட்ஸ் தான் இருக்குது, 30 மினிட்ஸில் மேக்ஸிமம் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறது. ஏன்னா ஹிட்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரைனிங் மெத்தடாலஜி. ஸோ
இந்த ஹிட் ட்ரைனிங்கை வந்து மாஸ்டர் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் ஹிட் ட்ரைனிங். ஏற்கனவே பிகினர் லெவல் ஆஃப் ஹிட் ட்ரைனிங் பார்த்துட்டீங்க. இந்த ட்ரைனிங்கை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 45 days எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் இந்த செட் ஆஃப் எக்ஸசைஸை ட்ரெயின் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 45 days யூ வில் பிகம் மச் மோர் ஸ்ட்ராங்கர். இந்த ட்ரைனிங் இந்த ஃபார்மேட்டு வந்து ஒரு பேஸ் செட் பண்ணது உங்களோட அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஹிட் ட்ரைனிங்காக. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுண்டன் கிளைம்பர். இது வந்து ரொம்ப ஈஸியான பாப்புலரான எக்ஸசைஸ், எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் புஷ்அப் பொசிஷனில் போங்க. நிறைய பேர் இதில் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா ஹிப்பை வந்து ரொம்ப ஹையாக வச்சுட்டு இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் எந்த யூஸுமே கிடையாது. நீங்கள் ப்ராப்பர் புஷ்அப் பொசிஷனில் போயிட்டு உங்களோட ஷோல்டர்ஸ் டைட், எல்போஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் பண்ணிவிட்டு இந்த லெக்கை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க. ஸோ உங்களால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது 30 செகண்ட்னா நீங்கள் இந்த மார்ச் கூட பண்ணலாம் ஸ்லோவர். இல்லை உங்களால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டூ திஸ். ஸோ உங்களோட நீ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷிஃப்ட் பண்ணுறீங்க. இதை வந்து 30 செகண்ட்ஸ் பண்ணுறீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் எத்தனை ரெப்புடேஷன் பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ ப்ராப்பராக பண்ணுறீங்க, எவ்வளோ எனர்ஜியோடு பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ உங்களால் 50 ரெப் பண்ண முடியுமா பண்ணுங்கள், இல்லை 10 தான் பண்ண முடியும்னா 10 பண்ணுங்கள். ஸோ உங்களோட ப்ராக்ரெஷன் எப்படி ஈஸியாக பண்ணலாம், எப்படி டிஃபிகல்ட்டாக பண்ணலாம் ரெண்டுமே சொல்லிகிட்டே வரேன் சைமல்டேனியஸாக. ஸோ இந்த எக்ஸசைஸையும் நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற எக்ஸசைஸ் பேர் வந்து எக்ஸ் ஜாக். ஓகே, ஸோ இது வந்து லாஸ்ட் வீக் நீங்கள் பார்த்தீங்க ஜம்ப் அண்ட் ஜாக் எக்ஸசைஸோட ஒரு ப்ராக்ரெஷன் தான். அதே ஒர்க் அவுட்டை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ் ஜாக் எக்ஸசைஸ்க்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ வில் ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட் வித் போத் த ஹேண்ட்ஸ் அட் த சைட். ஓகேங்களா, இப்போது கொஞ்சம் பெண்ட் டவுன் அண்ட் யூ வில் ஜம்ப் அண்ட் லேண்ட். ஓகே, ஜம்ப் அண்ட் லேண்ட். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் ஷேப்பில் இருக்கனால தான் இது பேர் எக்ஸ் ஜாக். ஸோ இதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம கண்டினியூஸாக அப்படி பண்ண போகிறோம். ஸோ லேண்ட் ஆகும்போது லேண்ட் ஆன் யோர் டோஸ் அண்ட் நீஸ் சாஃப்ட். ஸோ தட் இது வந்து உங்களால் ரொம்ப இன்டென்ஸாக பண்ண முடியல, ஜம்ப் பண்ண முடியலன்னும் போது நீங்கள் அதே சேம் ஜம்ப் அண்ட் ஜாக்ஸே பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணுறோம். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வில் டேக் அ 30 செகண்ட்ஸ் பிரேக். ஸோ எக்ஸ் ஜாக் அப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ் ஜாக் புஷ். இதே இது ஒரு புஷ்அப் பொசிஷனில் சேர்ந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக போயிட்டு புஷ்அப் அண்ட் அப். ஸோ இதை வந்து ரிதமிக்காக நீங்கள் பண்ண போகிறீங்க. ஒரு புஷ்அப் உங்களோட லெக் வந்து அவுட். ஸோ இது உங்களால் இது சேர்த்து பண்ண முடியலன்னு போது நீங்கள் வெறும் லெக் மட்டும் பண்ணால் போதும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து அதுவும் ஒரு லோ பாடி ஒர்க் அவுட். இது வந்து கால்ட் அஸ் ஜம்பிங் லஞ்சஸ். ஓகே, பேசிக்காக நீங்கள் நார்மல் லஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க. இதுதான் லஞ்சோட பொசிஷன். இந்த லெக் ஒரு 90 டிகிரி இருக்கும், அதே மாதிரி இந்த லெக் ஒரு 90 டிகிரி இருக்கும். இது வந்து நார்மல் லஞ்சஸ். இதே லஞ்சஸை நம்ம ஷிஃப்ட் பண்ணி ஜம்ப் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ எம்ஃபசிஸ் வந்து ஸ்பீடில் வேண்டாம், ஃபோக்கஸ் ஆன் ஃபார்ம். எந்த ஃபார்மில் இருக்கீங்க, ரொம்பவும் ஸ்ப்ளிட் வேண்டாம், ரொம்பவும் ஷார்ட் வேண்டாம், மிடில். ஸோ போத் த லெக்ஸ் ஆர் மேக்கிங் 90 டிகிரி அண்ட் தென் யூ ஜம்ப் அண்ட் ஷிஃப்ட். ஸோ இதுதான் வந்து ஜம்பிங் லஞ்சஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் அவுட். நீங்கள் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. இட்ஸ் கால்ட் அஸ் அ கிராஸ் ஹோப்பர். ஸோ யூ கோ டவுன் ஃப்ளாட், புஷ்அப் பொசிஷன் போயிட்டு இந்த லெக் வந்து டுவர்ட்ஸ் சைடு. ஸோ இது வந்து ஃபேஸிங் அப். ஸோ உங்கள் ஃபீட் வந்து ஓப்பன் அவுட். ஓகே, ஸோ இதே ஷிஃப்ட் வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் ஒர்க் அவுட் இஸ் கால்ட் அஸ் அ கிராஸ் ஹோப்பர். ஸோ உங்களோட ஆல்டர்னேட் லெக் வந்து ஓப்பன் அப் ஆகி சைடில் வந்து புஷ் பண்ணும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று யுவர் கோர் இஸ் ஒர்க்கிங், செகண்ட் இஸ் த மூவ் இஸ் நியூ. ஸோ யுவர் ஹிப் ஓப்பன்ஸ் அப், உங்களோட ஹிப் ஃப்ளெக்ஸர் ஒர்க்ஸ் பெட்டர் அண்ட் யுவர் quadriceps workout better. So it's like a overall total body workout. So இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். இதையும் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டைகர் புஷ்அப். எதனால் இது பேர் டைகர் புஷ்அப்னு எனக்கு தெரியல, பட் இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புஷ்அப். ஸோ இதில் வந்து உங்களோட ட்ரைசெப்ஸும் ஒர்க் ஆகும், உங்களோட செஸ்ட் ஷோல்டரும் ஒர்க் ஆகும். I'll just show you the form. நீங்கள் ஃபஸ்ட்டு புஷ்அப் பொசிஷனில் போகிறீங்க, போயிட்டு
ஃபஸ்ட்டு உங்கள் எல்போவை ட்ராப் பண்ணுறீங்க, தென் லிஃப்ட். இந்த மூவில் உங்கள் ட்ரைசெப்ஸ் ஒர்க் ஆகுது, தென் யூ டூ அ ப்ரெஸ். ஸோ இது வந்து ஒரு மொமெண்டமோட பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரைசெப் அண்ட் தென் செஸ்ட், ட்ரைசெப் அண்ட் தென் செஸ்ட். ஸோ இந்த மூவ் பண்ண முடியல உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் நார்மல் செஸ்ட் ப்ரெஸ்ஸே பண்ணால் போதும், நார்மல் புஷ்அப்பே பண்ணால் போதும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பேர் வந்து புஷ்அப் ஜாக். இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எக்ஸசைசஸ் when it comes to HIIT workout. இதில் என்னென்னா இட்ஸ் a total body workout. It also works on your core and also helps you build your strength. ஸோ இந்த ஒர்க் அவுட் பேசிக்காக நீங்கள் பண்ண வேண்டியது வந்து புஷ்அப் பொசிஷன் தான். இதில் டைனமிக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபீட் அவுட் அண்ட் இன் இந்த மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு புஷ்அப் ஆட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ஃபீட் எப்போ வெளியே போகுதோ அப்போ உங்கள் பாடி டவுன் and then you press up. Okay, then you bring it closer. So out in. So இது வந்து உங்களுக்கு புஷ்அப் பண்ணுறதுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். நீங்கள் லெக்கை க்ளோஸ் பண்ணும்போது அந்த மொமெண்டம்லேயே யூ கேன் லிஃப்ட் யுவர் பாடி அப். ஸோ இதில் என்ன ஆகும்னா நீங்கள் அந்த பாட்டம் ரேஞ்சிலேருந்து மேலே லிஃப்ட் பண்ணும்போது உங்கள் கோர் ஸ்ட்ரென்த் இல்லாமல் லிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மூவ் நடக்கும்போது உங்கள் கோர் இஸ் ஆக்டிவேட்டட். ஸோ இட்ஸ் லைக் அ பியூட்டிஃபுல் ஒர்க் அவுட் ஃபார் யுவர் கோர் ஸ்ட்ரென்த் and for your overall body strength. So this you will perform for 30 seconds and then you will have a 30 seconds break. So இதுதான் வந்து push jack workout. So next நம்ம பண்ண போகிறது very common workout, everybody knows this, which is called as burpees. Last episodeலையும் பார்த்தீங்க அந்த burpees எப்படி பண்ணணுன்றது. நான் இப்போ வந்து 30 seconds burpees perform பண்ணிவிட்டு next 30 seconds I'm going to take a break. ஸோ இந்த வாரம் எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் வீக் வந்து ஒரு பிகினர்ஸ் ஒர்க் அவுட், ஹோம் ஒர்க் அவுட் பார்த்தோம். வித்தவுட் எக்யூப்மெண்ட்ஸ், நோ ஆக்சசரிஸ், எதுவுமே இல்லாமல் எப்படி பண்ணலான்றது பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீக் வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் ஹோம் ஒர்க் அவுட் பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 எக்ஸசைஸ் பார்த்தோம். ஸோ இந்த 10 எக்ஸசைஸும் வந்து கன்சிக்யூட்டிவாக 30 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், 30 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நான் முதல்லே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த 30 செகண்ட்ஸ் வித் 30 செகண்ட்ஸ் ரிகவரி ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த 10 எக்ஸசைஸும் ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சம்படி ஃபீல்ஸ் இட்ஸ் லெஸ், ஸோ இந்த 10 மினிட்ஸ் கண்டினியூஸாக பண்ணது உங்களுக்கு கம்மியாக ஃபீல் ஆச்சுன்னா 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து இதே 10 எக்ஸசைஸை இன்னொரு 2 செட் நீங்கள் பண்ணலாம். ஃபுல் 10 எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெக்கவரி எடுத்துக்கோங்க, another 10, அதுக்கப்புறம் இன்னொரு 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் another 10, டோட்டல் 10 மினிட்ஸ். ஸோ 30 மினிட்ஸ், இன் பிட்வீன் ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்படி பண்ண முடியலனாலும் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் அந்த 30 செகண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க எக்ஸசைஸை, அந்த 30 செகண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டெட் ஆஃப் 30 செகண்ட்ஸ் ரெக்கவரிக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு 10 செகண்ட்ஸோ இல்லை 15 செகண்ட்ஸ் ரெக்கவரியே எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன ஆகும்னா உங்களோட ஹார்ட் ரேட் வில் பி மச் ஹையர் ஆல்வேஸ் பிகாஸ் த இன்டென்சிட்டி இஸ் மோர். ஸோ இதை வந்து இந்த வீக்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு 45 டேஸ்க்கு இது கண்டினியூஸாக ஆல்டர்னேட் டேஸ் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே வாங்க. ஐ எம் ஷூர் யூ வில் see results. So let me come back again, meet you guys at Black Sheep Goes Fit Formula next week with another interesting set of exercises. See you soon. Bye.